ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ஷீஷேவும் சும்மா இல்லாமல் இவளையே தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். ஐயோ, உனக்கு என்னதாண்டா வேணும், என்னதான் உன் பிரச்சனைன்னு கேட்குறா. உனக்கு இன்னுமா என்ன ஞாபகம் வரல, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருன்னு இவனும் ஆக்ஷன்லாம் பண்ணி காமிக்கிறான். இவளுக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நீ தானே அன்னைக்கு எங்களை சைக்கிளில் வந்து காப்பாத்துன, நீ தானே அந்த வினோதமான ஆளுன்னு சொல்கிறா. இவ வினோதமான ஆளா, நான் அப்படியா இருந்தேன்னு கேட்குறான். ஆமாம், நீ தான் வினோதமாக முடியெல்லாம் வச்சுட்டு இருந்தியேன்னு சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நான் என்னோட ட்ரீமுக்காக முடிய வெட்டிட்டேன், அதனால தான் அப்படி தெரிஞ்சிருப்பேன்னு சொல்கிறான். இவன் அவளை தொல்லை பண்ணது மட்டும் இல்லாமல் ஷியாவோட பெண்ணை பிடுங்கி எழுதுறது, அவளோட டெஸ்கில் கை வைக்கிறதுன்னு அவளையும் சேர்த்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா, நான் தான் இந்த பேஸ்கெட் பால்லையே ரொம்ப நல்லாவே விளையாடுவேன், நம்பர் 1 நான் தான்னு சொல்கிறான். அடப்போட காமெடி பீஸுன்ற மாதிரி அவளுகளும் இவனை கண்டுக்கல. அடுத்து பேஸ்கெட் பால்கான செலெக்ஷன் ரவுண்டும் நடக்குது. ஆனால் அதில் ஏதோ ரன்னிங் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க போல. பையன் சொன்ன மாதிரி இவன் தான் சூப்பராகவும் பர்ஃபார்ம் பண்ணுறான். எப்படியும் இவன் தான் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆகிருப்பான்னு இவனோட ஃப்ரெண்டும் இவன் கூட வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே ஷீஷேவோட நேமே இல்லை. இதை பார்த்த கடுப்புலையே அவனும் அங்கேருந்து வேகமாக போயிட்டான். ஜியாங்கும் அந்த கெமிஸ்ட்ரி காம்படிஷன் ட்ரைனிங் நடக்கிற கிளாஸுக்கும் வந்துட்டான். அங்கே இவனை மாதிரியே இன்னொரு பையனும் ஃபேமஸான ஆள், அவனும் நல்லா படிக்கிற பையன்தான். அவன் பேர் குவே. சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அந்த குவே முன்னாடியே நம்ம ஜியாங்க புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது குவேக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே லூமியும் சென் கிட்ட ஷீஷே எங்கன்னு கேட்குறா. அட, அதை ஏன் கேட்குற, அவனை இந்த பேஸ்கெட் பால் டீமில் செலக்டே பண்ணலை, அதனால அவனும் சோகத்தில் எங்கேயோ போயிட்டான்னு சொல்கிறான். இப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்குறா இவன். ஒன்று இந்த ஸ்கூலில் விட்டு நின்றுவான், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கள ஒரு வழி பண்ணிடுவான்னு சொல்கிறான். ஷியாவும் அதுக்கு ஏன் அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்குறா. ஆமாம், இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் அவனோட அப்பான்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் இவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. ஷீஷேவும் அவனோட பிடி டீச்சர் கிட்ட போயிட்டு, சொல்லுங்க சார், எதுக்காக நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஜீனியஸை செலக்ட் பண்ணாமல் விட்டீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க, அவரு தானே, எங்கள் அப்பா தானே? கண்டிப்பாக அவரே தான், இல்லைன்னா நீங்கள் எதுக்கு என்ன மாதிரி ஒரு திறமையான பிளேயரை போய் விட போகிறீங்க? அவரும் ஷீஷே நீ ஒரு நல்ல பிளேயர் தான்ப்பா ஆனான்னு சொல்ல வராரு. இவன் அதெல்லாம் காதலையே வாங்காம, எனக்கு புரியுது சார், எனக்கு புரியுது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போறான். இங்கே குவேவும் ஜியாங் கிட்ட வந்து பேசுறான். என் பேர் தான் குவே, நீ கண்டிப்பா என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்ப, ஆனா நீ அதை நினைச்செல்லாம் ஒன்றும் பயப்படாத என்கிட்ட தோக்குறத பத்தி, இது வெறும் காம்படிஷன் தானேன்னு சொல்கிறான். ஆனால் இவன் அவனை கண்டுக்காம லூமி கொடுத்த அந்த துணியில் அழுக்காயிருச்சுன்னா அதை தொடச்சிட்டு இருக்கான். ஓ, நீ என்ன இந்த ப்ரேயர்லாம் பண்ணி தோக்கடிச்சிடலான்னு நினைக்கிறியோன்னு சொல்லி அவனும் கேட்குறான். இப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, முதல்ல இங்கேருந்து போறியான்னு சொல்லி அவனை நோஸ் கட் பண்ணிடுறான். அடுத்த லூமியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா இவளை ஒரு நிமிஷம் நிற்க சொல்கிறாங்க. ஐயோ, இவங்க வேற எதுக்காக நிற்க சொல்கிறாங்கன்னு தெரியலையேன்னு அவளும் பயந்துட்டே நிற்கிறா. லூமி, உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு உன்னோட டீச்சர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, ஏன்னு சொல்லு பாப்போன்னு கேட்குறாங்க இவகிட்ட. இவ என்னத்த சொல்லுவா, கொண்டு வந்த காமிக் புக்கையும் கைக்கு பின்னாடி வச்சு மறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. இவளோட அம்மாவும் அதை பார்த்துடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த புக்ஸ் எல்லாம் தான், உனக்கு இனிமே காமிக் புக், டிவி எதுவுமே கிடையாது, நீ உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுறதில்ல, எக்ஸாம்லேயும் கம்மி மார்க் தான் வாங்குறியாமா, ஜியாங் இல்லைன்னா உன்னால் உன்னோட ஹோம்ஒர்க்கை கூடவா பண்ண முடியாது, உனக்கு இதெல்லாம் திரும்ப வேணும்னா ஒழுங்கா நல்ல பிள்ளையா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவளும் ஜியாங்க்கு வேகமாக ஃபோன் பண்ணி பேசுகிறா. நீ எப்போ வருவ, நீ போனதுலேருந்து எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்கிறா. நான் வர இன்னும் ஒரு 3 நாள் ஆகும்னு சொல்கிறான். என்னது, இன்னும் 3 நாளா? இந்த 3 நாளை நான் கடக்கிறக்குள்ள 3 வருஷத்தை கடக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்கிறா. சரி, நான் உனக்கு ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தேனே, அதெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்குறான்.
இவ உடனே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர் இப்பொழுது போனை வைக்க போகிறார்னு சொல்றா. அவனும் சிரிச்சிட்டு சரி சரி போய் தொலைன்னு சொல்லிடுறான். அடுத்த மறுநாள் ஸ்கூல் அசம்பிளில ஒரு பையன் மட்டும் பிளாக் கலர்ல ஹூடி போட்டுட்டு வரான். யாரா இது, நம்ம கிளாஸ்ல இருந்து இப்படி ஒரு பையனான்ற மாதிரி இவங்களை பாக்குறாங்க. இதை பார்த்த பிரின்சிபல் சாரும் அவனை மேலே வர சொல்றாரு. இங்க பாருங்க பசங்களா, ஸ்கூல் ரூல்ஸை எதிர்த்து இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. டேய் தம்பி, உன்னை தாண்டா, அந்த துணியை கலட்டுறான்னு சொல்றாரு. பார்த்தா அது நம்ம ஷீஷே தான். இவன் அவனோட முடி கலரையே மாத்திட்டான், சிகப்பு கலர்ல. இதை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. லூமி ஷியாலாம் வாவ் இவன் எவ்வளவு கூலா இருக்கான் பாருன்னு சொல்றாங்க. இப்படி வந்திருக்கிறது தாம் பையன் தான் தெரிஞ்ச பிரின்சிபல் சாரும், உன்னை உங்க அம்மா பெத்தாலா இல்ல செஞ்சாலான்னு தெரியலடா, என் உசுரை வாங்குறதுக்குனே வந்திருக்க, ஒழுங்கா இந்த முடியை திரும்ப கருப்பு கலர்ல அடிச்சுட்டு வந்தா ஸ்கூலுக்குள்ள வா, இல்லைன்னா வராதன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து லூமியும் புக் ஸ்டோர்ல அவளோட புக்கெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கா. ஐயோ உங்களெல்லாம் நான் திரும்ப எப்போ பாப்பேன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டே அதை வைக்கிறா. அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷீஷேவும் வேமா அதை எடுக்கிறான். ஐயோ இது ஏன் புக்கு, தொடாதீங்கன்னு இவளும் கத்துறா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா. நீயான்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக இந்த புக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்குற? அதுவா, எங்க அம்மா நான் சரியாவே படிக்கிறது இல்லைன்னு இதெல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு, அதை மட்டும் நீ வச்சுக்கிட்டேன்னு வை, உனக்கு தேவையான எல்லா புக்ஸையுமே நீ எப்ப வேணாலும் படிச்சு பாத்துக்கலான்னு சொல்றான். இவளும் அதை வாங்கி பார்த்தா அதுல இவனோட பேரு திமிரு புடிச்சவன்னு போட்டிருக்கு. அப்போ நீதான் அந்த திமிரு புடிச்சவன்னு பேர் வச்ச பையனான்னு கேக்குறா. அடே பாவி, நீ தாண்டா எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்ட, ஒன்று கூட மிச்சம் வைக்காமன்னு சொல்லி கத்துறா. அட பாரு, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கேன்னு சொல்றான். ஆமா ஒரே டேஸ்ட் தான், ஆனா உன் அளவுக்கு நான் ஒன்றும் கூல் கிடையாது, நீ உன் முடியெல்லாம் வேற கலர் மாத்தி இருக்கன்னு சொல்றா இவ. சரி சோகமாகாத, என் கூட வான்னு சொல்லி அவளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட்டு தான். இவனும் அந்த பாலை எடுத்துட்டு வந்துட்டு உன்னோட எல்லா பிரச்சனையும் நினைச்சு இந்த பால் அதுக்குள்ள தூக்கி போடுன்னு சொல்றான். அட போடா, என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே நான் குட்டியா இருக்கிறது தான், என்னால எப்படி அவ்வளோ பெரிய ஹைட்ல இருக்கிறதுல போய் தூக்கி போட முடியும்னு கேக்குறா. அதுக்கு தானே நான் இருக்கேன்னு இவனும் அங்க போய் நிக்கிறான். இவளும் வேமா ஓடி போய் அவன் கையிலேயே ஏறி ஜம்ப் பண்ணி கரெக்டா அதுக்குள்ள போட்டுடுறா. சூப்பர் லூமி, நீ சாதிச்சிட்டேன்னு இவனும் போய் தொங்கிக்கிறான். இவங்களும் அப்படியே பேசி சிரிக்கிறாங்க. உனக்கு தான் இந்த பேஸ்கெட் பால்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீயே அதுல விளையாடக்கூடாதுன்னு கேக்குறா இவன். எங்க நான் விளையாட போனாலே என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களே, எல்லாம் எங்க அப்பாவால தான்னு சொல்றா இவன். பேசாம நீயே ஒரு பேஸ்கெட் பால் டீமை உருவாக்கிரு, அப்போ கண்டிப்பா நீயும் அதுல விளையாண்டுதான் ஆகணும், உன்னை அவங்க ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்றா. அதையும் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கும் எங்க அப்பா என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாருன்னு சொல்றான். நீ சொல்றத பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான் போலயே, பேசாம நீ என்னோட பேரை யூஸ் பண்ணி அதை பண்ணு, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றா. அடுத்த நைட் இவளும் அவளோட மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை போட்டுட்டு ஜியாங் கிட்டையும் பேசிட்டு இருக்கா. ஜியாங், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் மேக்ஸ்லேயே நிறைய சம்மெல்லாம் சால்வ் பண்ணேன், பேப்பர்லேயே அப்படியே நான் ட்ரையாங்கிள் மாதிரிலாம் உருவாக்குனேன்னு சொல்கிறா இவ. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு முன்னேறிட்டியா, உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்குறான். ஷீஷே தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் அவனும் ஷாக் ஆயிட்டு, ஷீஷேவா, அது யாருன்னு கேட்குறான். எங்கள் கிளாஸ்க்கு ஒரு புது பையன் வந்திருக்கான், அவன் பேர் தான் ஷீஷே. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு புக் ஸ்டோரில் நான் வாங்க போன புக்கெல்லாம் ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, பேரு கூட திமிரு பிடிச்சவன்னு வச்சிருந்தாங்கல்ல, அது இவன் தான்னு சொல்றா. எனக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கு தெரியுமா, அவனும் நானும் ஒரே மாதிரி தான் புக்ஸ் எல்லாம் படிக்கிறோன்னு சொல்றா இவ. பாவம், இதை கேட்குற ஹீரோக்கு தான் அங்கே கோவமா வருது. அவன் முடிய கூட கலர் அடிச்சுட்டு வந்தான், செம்ம கூலா இருந்தது. அவனுக்கு நான் என்னோட பேரையே வச்சு ஒரு பேஸ்கெட் பால் கிளப்பே ஆரம்பிச்சு கொடுக்க போறேன்னு சொல்றா இவ. இதெல்லாம் கேட்டுட்டு பாவம் நம்ம ஹீரோவும், கொஞ்ச நாள்லயே இவ்வளோ சேஞ்சா, இதை நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்றான். என்னது, நீ இப்போ என்ன சொன்னேன்னு கேக்குறா. இல்ல ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரமா போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணிட்டான். அடுத்த மறுநாள் ஷியாவும் லூமியும் வேமா இவன் கிட்ட போயிட்டு, நம்ம அப்ளிகேஷன் இருக்குல்ல அதை காணோமாமா, ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் அவர்கிட்ட தான் அதை கொடுத்து வச்சேன்,
இப்போ அதை காணான்னு சொல்றாருன்னு சொல்றா. இதை கேட்டதும் இவனும் வேமா அவரை பார்க்க போறான். இவனும் பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னதான் இப்போ பிரச்சனை, நீங்க மட்டும் இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா நான் இந்த ஸ்கூலை விட்டே நின்றுவேன், பிடி டீச்சரா வந்து ஜாயின் பண்ணிடுவேன், அப்புறம் உங்களால எப்படி தடுக்க முடியும்னு கேட்குறான். ஓ அப்படியா, அப்போ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் இவங்களும் உள்ள வந்துட்டாங்க. சார், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நாங்கள் ஒரு புது பேஸ்கெட் பால் டீமுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, ஒரே ஸ்கூலில் 2 பேஸ்கெட் பால் டீம் எல்லாம் இருக்கக்கூடாது, ஒன்று தாம்மா இருக்கணும்னு சொல்கிறாரு. லூமியும் கேட்காம, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார், நீங்கள் வேணா ஒரு காம்படிஷன் வைங்க, அதில் நாங்கள் 2 டீமுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், அதில் தெரிஞ்சிடும்ல யார் பெஸ்ட்டுன்னு சொல்கிறா. சரி ஓகே, ஆனால் இந்த மேட்ச்சில் மட்டும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா படிக்க மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 4 பேரும் சீரியஸ் ஆகி, நம்ம டீமுக்கு தேவைப்படுற திறமையான ஆளுங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும், நம்ம தான் இந்த கேம்ல வின் பண்ணணும்னு இவங்க சபதம்லாம் வேற எடுத்துக்கிறாங்க. அடுத்த மறுநாள் அந்த ஒரு 2 பசங்க இவகிட்ட அடி வாங்கிட்டு போனானுங்கல்ல, அவனுங்களே திரும்ப இந்த செலெக்ஷனுக்கும் வந்திருக்காங்க. இவளும் பரவாயில்லன்னு அவங்களையும் எடுத்துக்கிறா. ஷியாவும் நம்ம டீமுக்கான ஜெர்சி ரெடி பண்ணணும், அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு புலம்புறா. இவ்வளோதானே விஷயம், என்கிட்ட விடு, ஃப்ரீயாக விடு, ஃப்ரீயாக விடுன்னு இவளும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எல்லாருக்காகவும் இவ கையாலேயே பெயிண்ட் பண்ணுறா. இங்கே ஜியாங்கும் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறப்போ அந்த லக்கி சாமும் காணாமல் போயிடுது. இவனும் அதை ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான். அப்போ அந்த குவையும் இதையா தேடுறன்னு கேட்குறான். இவன் எடுத்து வச்சிருக்கான் அதை. ஒழுங்கா அதை கொடுத்துருன்னு கேட்குறப்போ அவன் கொடுக்க மாட்டான். உனக்கு இது வேணுமா, அப்படின்னா நீ என் கூட ஒரு காம்படிஷனுக்கு வான்னு சொல்கிறான். சரி ஓகே, யார் இந்த கேம்ல தோக்குறாங்களோ அவங்க இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கான சாப்பாடையும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் எல்லாருமே கை தட்டுறானுங்க. இது என்ன போட்டினா 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சம் கொடுத்துருவாங்க கெமிஸ்ட்ரியில இருந்து. அதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆன்சர் எழுதுறான்றது தான் காம்படிஷனே. இங்க நம்ம ஜியாங் ஆன்சரையே எழுதி முடிச்சுட்டான், இருந்தாலும் அந்த குவை எழுதிட்டே வேற இருக்கான். எப்பவும் போல ஜியாங் தான் ஜெயிச்சிடுறான். இப்போ வேற வழி இல்லையே, அவன் அந்த லக்கி சாம கொடுத்துதானே ஆகணும், அவனும் திரும்ப கொடுத்துட்டான். அப்போ இவனுக்கு ஃபோனில் லூமியும் ஷீஷேவோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா. இவ்வளோ நேரம் எதுக்குமே கோவப்படாதவன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கோவப்படுறான். இங்கே மேட்சும் ஸ்டார்ட் ஆகி இவங்களும் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. லூமிலாம் சந்தோஷத்தில் குதிக்கிறா. அப்புறம் டைம் எண்டிங் ஆகுறப்போ அவங்களும் ஸ்கோர் பண்ண கடைசியில் அந்த ஸ்கூல் டீமே வின் பண்ணிட்டாங்க. சென் தான் ஷீஷேவையும் சமாதானப்படுத்துகிறான். சரி விட்ரா மச்சான், நீ உன்னால் முடிஞ்சது எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இவளும் வேமா பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு, சார் நாங்கள் இன்னைக்கு நல்லா தானே சார் விளையாண்டோன்னு கேட்குறா. ஆமாம்மா, நீங்கள் நல்லா தான் விளையாண்டீங்க, ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் இருப்பேன், நீங்கள் தோத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த கிளப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அங்கே ஜியாங்கும் வந்துடுறான். இவனும் லூமின்னு கூப்பிட்றப்போ இவனை பார்த்ததும் அவளும் சந்தோஷத்தில் வரா. ஜியாங் நீ எப்போ வந்தேன்னு கேட்குறா. என்னால் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்துட்டேன். சரி அதை விட மேட்ச் எப்படி போச்சுன்னு கேட்குறான். அதை ஏன் கேட்குற, நாங்கள் கடைசியில் தோத்துட்டோம். சரி விட, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீங்கள் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணதே பெருசுன்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஷீஷேவும் வந்து இவளை சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறான். இவன் வந்ததும் இவனை ஜியாங் மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி பார்க்குறான். இவளும் இதுதான் என்னோட பிரதர் ஜியாங்னு சொல்கிறா. அப்போ நீ தான் ஷீஷேவான்னு கேட்குறான். ஆமாம், சரி நீயும் வேணா வாயேன் எங்கள் கூட சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறான். லூமியும் அவன்லாம் அதுக்கெல்லாம் வரமாட்டான்னு சொல்கிறப்போவே அவன் என்னடானா வரேன்னு சொல்லிடுறான். இவளுக்கே ஷாக்காக தான் இருக்குது, இவன் இப்படிலாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டானே, இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறா. இதோட இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் முடியுது. நீங்கள் இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.